இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் கைக்குள் இருக்கிற ஆடுகள் நாம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். எதற்காக தெரியுமா? நம்மை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்து பாதுகாப்பதற்காக தான். நம்மீது வைத்திருக்கிற அளவில்லாத அன்பின் நிமித்தம் அவருடைய உள்ளங்கை நம்மை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கைக்குள் இருந்து வெளியே நாம் வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக போய்விடும். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் என்பது போல நம்முடைய மேய்ப்பராகிய ஆண்டவரும் நமக்கு நல்ல மேய்ப்பராக நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதுவும் சாதாரணமாக அல்ல. சிலுவையிலே தன்னுடைய 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் அவர் தொங்கினார். அதனால் தான் அவருடைய உள்ளங்கைகளில் ஆழமான காயம் ஏற்பட்டது. அந்த தழும்புகள் உள்ள கரத்தினால்தான் நம்மை அவர் பிடித்துக் கொண்டு நல்ல மேய்ப்பனாக நம்மை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அவரால் வழிநடத்தப்படுகின்ற ஜனங்கள் நாம். அவர் கைக்குள் அடங்கி இருக்க வேண்டிய மனிதர்கள் நாம். எப்படி மேய்ப்பன் மேய்க்கிற ஆடுகளுக்கு மிருகங்களால் ஆபத்து வருகிறதோ அதுபோல ஆண்டவரால் மேய்க்கப்படுகிற நமக்கும் பிசாசினால் பலவித ஆபத்துகள் வருகின்றன. ஆபத்துகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே சமயம் மேய்ப்பனின் பாதுகாப்பில் இருக்கும்போது ஆடுகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல ஆண்டவருடைய கைகளுக்குள் நாம் இருக்கும்போது நாமும் பாதுகாக்கப்படுகிறோம். நம்மை பாதுகாக்கிற அவருடைய உள்ளங்கைகளில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நமக்கு தீங்கு விளைவிக்க பிசாசு நினைக்கிறான். அதற்காக பல தந்திரங்களையும் அவன் செய்கிறான். அதில் ஏமாந்து போய் யாரெல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் பிசாசின் பிடியில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் தொடர்ந்து நாம் இருக்க வேண்டுமானால் ஆண்டவரிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய சொந்த விருப்பங்களின்படி போக வேண்டும் என்பதற்காக, நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது. நம்முடைய கவனம் முழுவதும் அவருடைய உள்ளங்கைகளுக்குள் அடங்கி இருப்பதிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க முடியும். நம்மை உண்டாக்கின, நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள நம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட எப்பொழுதும் நாம் கற்றுக்கொண்டு விட்டால் ஆண்டவரை விட்டு எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்கவே முடியாது. ஜெபம் மட்டுமே நம்மை காப்பாற்றும். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய கைக்குள் இருக்கிற ஆடுகளாகவே நாம் இருக்கும்படியாக அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அவருடைய பிடியிலிருந்து நாம் வெளியே வந்துவிட ஒரு நாளும் அவர் விடவே மாட்டார். ஆகவே அந்த அன்பு நேசரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட தொடர்ந்து இருக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய உள்ளங்கைகளுக்குள்ளே எங்களை வைத்து நீர் பாதுகாக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, இந்த உலகத்திலே விசேஷித்த பாதுகாப்பு உம்முடைய உள்ளங்கைகளில் இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளேயே நாங்கள் அடங்கி இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த விசேஷித்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க, பத்திரமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பிசாசு ஒரு நாளும் எங்களை தொற்று விடாதபடி, எங்களை அழித்து போட்டு விடாதபடி உடைய உள்ளங்கை எங்களை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து உடைய கரங்களுக்குள் நாங்கள் அடங்கி இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலவீன நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.